Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தோம். அந்த வழக்கு நேற்று தலைமை நீதியரசர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் ஆஜராகி வாதிட்டேன். இந்த வக்ஃப் திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் என்பதை நீதிமன்றத்தில் விலக்கி எடுத்து வாதிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃப் என்பது ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய வாழ்நாளில் இது அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளது. இது அவர்களுடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட். அந்த பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டை எசென்ஷியல் ஆஃப் தி ரிலிஜன் என்ற மாதிரி நாங்கள் சொல்லி வாதிட்டோம். அந்த எசென்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் எ ரிலிஜன் ஃபங்க்ஷனில் ஒரு பார்லிமெண்ட்டை சட்ட திருத்தம் மூலமாக தலையிட முடியாது. இது அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற நிலையினால இந்த சட்டங்கள் எல்லாமே ஆர்டிக்கல் 26 மற்றும் 27, 28 படி இதை சட்டப்படி செல்லத்தக்கதல்லன்னு நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம். இந்த வழக்கில் நேற்றுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால ஒரு உத்தரவு பிறப்பிப்பதாக இருந்தது. அப்பொழுது ஒன்றிய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் தன்னுடைய வாதத்தை இன்றைக்கு வைப்பதாக அந்த வழக்கு கூறியதன் பேரில் அந்த வழக்கு இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒன்றிய அரசு நாங்கள் தொடர்ந்த வழக்கிற்கு பயந்து எந்த இடைக்கால உத்தரவும் நீதிமன்றம் பிறப்பித்துவிடும் என்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் தானாகவே முன்வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற விசாரணைக்கு இருக்கும் வரை இந்த வக்ஃப் உள்ள சொத்துக்கள் எந்த விதத்திலும் தலையீடு இருக்காது. அதே போல இந்த வக்ஃப் வாரியங்கள் மற்றும் வக்ஃப் கவுன்சில் இதில் எந்தவித மாற்றங்களையும் தாங்கள் செய்ய போவதில்லை என்று நீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு உறுதிமொழியை உச்ச நீதிமன்றம் என்று ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை ஒரு வார காலத்திற்கு தள்ளி வைத்துள்ளார்கள். நீதியரசர்கள் தள்ளி வைக்கும் போது கூட என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு வாரம் கழித்து வேறு ஏதாவது உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இது உண்மையிலே இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட இந்த வழக்கில் அவர்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு நீதிமன்றம் என்று வழங்கியுள்ளது. அடுத்த கட்டமாக இப்போ ஒரு வார காலத்திற்கு தான் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு என்னென்ன தொடர்பாக மத்திய அரசு பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது பேசிக்கா ஒரு முஸ்லீம் ஹிபா, அதாவது ஓரலா கூட ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். இது 1995 சட்டத்திலே வக்ஃப் சட்டத்திலே இருக்கிறது. அதே போல ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர் என்பவர் தன்னுடைய வாழ்நாளில் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர் இந்த போல சேரிட்டி செய்ய வேண்டும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் அ ரிலிஜன். இந்த வக்ஃப் போன்ற இந்த சட்டத்தினால் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை தானமாக கொடுக்க வழிவகுத்து இருந்தது. இது போன்ற சட்டங்கள் இந்த அடிப்படை உரிமை, இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமையை பாதிப்பதாக நாங்கள் எங்களுடைய வாதத்தில் கூறியிருந்தோம். அந்த வாதம் ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வக்ஃப் பை யூசர், அதாவது இந்த சொத்துக்கள் வாய்மொழியாக இஸ்லாமியர்கள் இந்த வக்ஃப் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 100 ஆண்டு காலுக்கு மேலாக அந்த சொத்துக்கள் மேலே கல்லூரிகள், பள்ளிகள், அதே போல மருத்துவமனைகள் இதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதற்காக தனியாக எந்தவித டாக்குமெண்ட்டும் இல்லை. இதையெல்லாம் இந்த கொடூரமான இந்த சட்டத்தில் டாக்குமெண்ட் நிரூபிக்கப்படாமல் இருந்தால் அதை அரசுக்கு போய் சேர்ந்துவிடும் என்பது போல் இவர்கள் அந்த திருத்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள்.
கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற இந்த சட்டங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலுக்கு மேலாக வக்ஃபாக அதை உபயோகப்படுத்தி அதை பயன்படுத்தி இன்று மக்களுக்கு அதை பயன்பாட்டிற்கு இருக்கும் பொழுது இந்த திருத்த மசோதா அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வது போல் உள்ளது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதனால்தான் நேற்றுக்கே இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதாக இருந்தது. அதை ஒன்றிய அரசு இன்றைக்கு தள்ளி வைத்து கேட்டுக்கொண்டு இன்று அவர்களே பயந்து போய் முன் வந்து இந்த உத்தரவாதத்தை உச்சநீதிமன்றத்துக்கு அளித்திருக்கிறார்கள். இது உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த இன்னொரு வெற்றி. சார், இடைக்கால உத்தரவுன்னு சொல்லும் போது இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை முழுமையாக வெற்றி. சார், இடைக்கால உத்தரவுன்னு சொல்லும் போது இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை முழுமையாக நிறுத்தி வச்சிருக்கா அல்லது சில சரத்துக்கள் மட்டும் இடைக்கால தடையா? இல்ல, முக்கியமான சில திருத்தங்கள் சம்பந்தப்பட்டது இப்போ இமிடியேட்டா எப்படி எஃபெக்ட் ஆக போகுது, அந்த சட்டங்கள் இப்போ மருத்துவமனைகள் நான் கூறியது போல வக்ஃபு சொத்துகள் பல நூற்றாண்டு காலமாக அது வக்ஃபு சொத்து என்று அது சொல்லப்பட்டு அதன் மேல் கட்டிடங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், கல்லறைகள் கூட சொல்லலாம். இது போன்ற இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று ஒரு நாள் இதெல்லாம் நீங்க நிரூபிக்க வேண்டும், உங்களுடைய சொத்துக்கள் எப்படி உங்களுக்கு வந்தது என்பதை காட்ட வேண்டும் என்று தேவையில்லாமல் இந்த சட்ட திருத்தத்தில் கூறியுள்ளது நிச்சயமாக இஸ்லாமியர் மற்றும் இஸ்லாமியருடைய அடிப்படை உரிமைக்கு பாதிப்புள்ளதாக இருப்பது என்பது நீதிமன்றத்தில் நாங்கள் தெரிவித்திருந்தோம். இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா பேசிக்கா இன்னைக்கு இந்த திருத்த சட்டத்தில் உள்ள அந்த சாராம்சத்தை நிறுத்தி வைத்துள்ளார்கள். பிரதான சின்னங்கள் தொடர்பான அதுவும் இந்த கேட்டகரியில வந்துடுது. வக்ஃப் பை யூசர், வக்ஃப் பை நோட்டிபிகேஷன், வக்ஃப் பை கெசட். இப்ப இந்த புராதன சின்னங்கள்லாம் பாத்தீங்கன்னா பை நோட்டிபிகேஷனா இருந்திருக்கும். இதுக்கு எழுதி கொடுத்தவங்க யாருன்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்காது. அதனால்தான் நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்துல சொன்னாங்க, 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இருக்கும் பீரியட்ல எந்தவித டாக்குமெண்ட்டும் இல்லாம அதுல அப்படியே வக்ஃபாக கொடுக்கப்பட்ட நேரத்துல நீங்க இப்பொழுது டாக்குமெண்ட் எங்கன்னு கேட்டா அது எப்படி நிரூபிக்க முடியும்? ஸோ ஆகவே இது இந்த சட்ட திருத்தம் பறிமுதல் செய்வதற்காக தான் இஸ்லாமிய மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இது போய் நல்லது அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த சொத்துக்கள்லாம் அவர்களுக்கு கையில் இருப்பதை பிடுங்கி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்தது. அதை இன்னைக்கு நல்ல ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றம் வாரியத்துல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கு ஸ்டே இருக்கா இல்லையா? இன்னைக்கு அதுவும் அந்த வக்ஃப் போர்டுல அந்த பழைய சட்டத்துல உறுப்பினர்களாக ஏற்கனவே நியமிக்கப்பட்டு அவர்கள் கண்டினியூ பண்ணுவாங்க. அதே போல அந்த உறுப்பினர்கள் இல்லாத பட்சத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். புதிய சட்டத்தின்படி எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். அதுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்கிறதுனால இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தற்போதைக்கு செயலில் இருக்காது அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாமா? வக்ஃப் வாரிய சட்டம் இருக்கும், ஆனா அது செயல்படுத்த முடியாது. நன்றி, வணக்கம். ஓகே சார், வேற வழி இல்லை. சாரு சுத்தி பேசுறாரு, பாயிண்ட் வரணும்ல நமக்கு. பாயிண்ட் வரல, அது வரல.